இங்கே ஒரு பொண்ணுக்கு கிளாஸ் வந்துட்டு இருக்கப்போ அவ ரெஸ்ட் ரூம் போகணுன்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டு செக் பண்ணி பாக்குறா. அவளுக்கு திடீர்னு பீரியட்ஸ் வந்திருக்கு. உடனே அவ யார கேக்குதுன்னு வெளியே எட்டி பார்த்துட்டு இருப்பா. அப்ப அந்த வழியே ஒரு பையன் போவான். அவன் கிட்ட ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டு வர முடியுமான்னு கேக்குறான். அவன் உடனே என்னாச்சு, ஏன் இங்கே ஒளிஞ்சிருக்க, கிளாஸ கட்டடிக்கிறேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான். அவன் உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சொன்னா உனக்கு புரியாது, நீ போய் ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டுவான்னு சொல்லுவான். நான் கண்டுபிடிச்சிருவேன், உனக்கு ஸ்கர்ட் கிழிஞ்சிருக்கா, அதுக்கு சேஃப்டி பின் வேணுமா, என்கிட்ட இருக்கு, எங்க அம்மா டெய்லி கொடுத்து விடுவாங்க, இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்ல யாரு கேட்டாலும் கொடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்தான்னு சொல்லி கொடுப்பான். இரு எடுத்தாரன்னு சொல்லுவான். உடனே அந்த பொண்ணு, ஐயோ உனக்கு புரிய மாட்டேங்குது நான் சொல்றது, அது பொண்ணுங்களால மட்டும் தான் புரிஞ்சுக்கும், இப்போ ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டுவான்னு சொல்றா. உடனே அவன் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி, உனக்கு பீரியட்ஸ் தானே, எனக்கு தெரியும், எங்க அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு மாசம் மாசம் வரும்னு, உனக்கு பேட் தானே வேணும், இரு நான் போய் மெடிக்கல் ரூம்ல எடுத்துட்டு வந்து சொல்லி போய் மெடிக்கல் ரூம்ல எடுத்துட்டு வந்து கொடுத்துறான். அந்த பொண்ணு அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்து அப்படியே எடுத்துட்டு வந்த எப்படி கேட்டேன்னு சொல்லி கேட்பான். அவன் மெடிக்கல் ரூம்ல போறப்ப அங்க இருக்க டாக்டர் வெளியே போயிருப்பாங்க. அந்த நேரமா பார்த்து அவன் போய் யாருக்கும் தெரியாம பீரோல இருக்க பேட் எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணை கொடுத்துருப்பான். நான் அந்த மாதிரி பண்ணது எனக்கு சந்தோஷம் தானே அந்த பையன் சொல்றான். உடனே எனக்கு அந்த பொண்ணு, இப்போ வரைக்கும் நான் உன் பேரை கூட கேட்கல, உன் பேர் என்ன, நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்னு சொல்லி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க.